தனித்து ஒரு நாள் ஆராதனைக்கு முன்பாக யாரும் தனித்தமாக சொல்லலாம். ஒரு நாள் ஆரம்பம் ஆகிறதுனால பாடல் 10 பக்கம் 12, பாடல் 10 பக்கம் 12, மெய் தேவனை துதி. யாவரும் எழுந்தர் என்று பாடல் 10 மெய் தேவனை துதிப்பேன் நன்மை செய்தார், குமாரனை தந்துன்னையே நேசித்தார், முன் பாவத்துக்காய் இயேசுவே மரித்தார், நீ ஜீவனை பெற ஆரோக்கியம் தந்தார். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் யவரை, ஓ இயேசுவை போல நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் நன்கடையலாம். சகோதரனே சம்பாதித்தர தம்வாக்கை அன்பரு கருணையனாய், பாவியானார் விசுவாசம் வைத்தார், அந்நேரமே மண்ணை கொண்டாம் இயேசுவாம். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் யோகரட்சகரை, ஓ இயேசுவை போல நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் கண்டடையலாம். அதிசயமான அன்பின் பெருகே, இயேசுவினாலே வரும் மகிழ்ச்சியே, அந்நாளில் இயேசுவை நான் பார்க்கும்போது உண்டாகும் மகிழ்ச்சிக்கு வரமுண்டோ. போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் யோகரட்சகரை, ஓ இயேசுவின் மூலம் நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் கண்டடையலாம். இது வேத வாசிப்பாக வேத வாசிப்பு 2 தெசலோனிக்கர் 2 7-12. வேத வாசிப்பு 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7-12. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அவனை கர்த்தர் தம்முடைய வாயில் சுவாசத்தினாலே அடித்து தம்முடைய வருகை பிரசனத்தினாலே ஆசீர்வதிப்பார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய்
சத்தியத்தின் வேறுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போட முடியாது. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணிக்குள்ளாகும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக ஒரே வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். தேவந்தாமே வாஸ்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை மோகனங்கள் இப்பொழுது இயற்கை செய்ய ஜுனேட் அவர்கள் ஹாப்பி சாபத். இன்றைக்கி நான் இயற்கை செய்தியில் எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு 4 வகையான ஜூஸ் பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி நம்ம சம்மரில் இருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்? எதாவது ஜில்லுன்னு குடிக்கணும், அப்புறமா எதாவது சாலிடாக சாப்பிட்ணும், அப்படி தான் இருக்கும். அப்போ போதும் நம்ம ஜில்லுன்னு குடித்து சளியில் மாட்டிப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக தாகம் தீக்கிற மாதிரி ஒரு 4 வகை ஜூஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று கருவேப்பிலை ஜூஸ். இதை எப்படி பண்ணணுன்னா, கருவேப்பிலையை அலசிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு லெமன் போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து குடிச்சிடணும். இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, ஈஸி டு டைஜஷன், நம்மளுக்கு நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இது தலைமுடி வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறமா கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா கொத்தமல்லி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஃபஸ்ட்டு அந்த கருவேப்பிலை ஜூஸ் மாதிரி தான் போடணும். இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நல்லா ஸ்கின்னு க்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பிளட்டில் இருக்க பிளட் சுகர் லெவலெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஹை பிளட் ப்ரெஷரில் இருக்கவங்களுக்கு லோ ப்ரெஷர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் லோ பிளட் ப்ரெஷரில் இருக்கவங்க இதை குடிக்கக்கூடாது, ஏன்னா ஒன்றும் லோ பிளட் ப்ரெஷர் ஆகிடும். அப்புறமா சங்குப்பூ ஜூஸ். இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, ஆன்டி கேன்சருக்கு ஒரு மருத்துவ குணமளிக்கிறதா இருக்குது. அப்புறமா இது அதிகமாக நல்லா மெமரி பவர் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அப்புறமா சின்ன பசங்களுக்கு ஒரு நோய் வரும், டிஸ்லெக்ஷியா. எனக்கு அது ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, ஆனால் டிஸ்லெக்ஷியா. ஆனால் இது வராமல் இருக்கிறதுக்கு தடுக்குது. அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் ஜூஸ். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, அப்புறமா கிட்னி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, பிளட்டில் இருக்க ஃபேட்ஸ்லாம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நம்ம கடையிலலாம் வாங்கவே தேவையில்ல, வீட்டிலே நல்லா கார்டனிங் பண்ணி நம்ம எல்லாம் எடுத்து ஜூஸ் குடிக்கலாம். அப்புறமா நம்ம ஜூஸ் ஜில்லுன்னு வச்சு குடிக்காதீங்க, நல்லா சூடாக குடிங்க, இல்லைன்னா என்ன மாதிரி சளி வந்துடும். தேங்க்யூ.
அருமையான இயற்கை செய்தியை நிலத்தை பார்ப்பாங்க. தேவநாம ஆசீர்வதிப்பாராங்க. இப்பொழுதும் தீர்க்க தரிசன செய்தியை ஷெரில் உங்களுக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்றைக்கி தீர்க்க தரிசன செய்தியில் எதை பற்றி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாலிபர்களுக்கு ஆலோசனைன்ற புக்கில் இருந்து சுய கட்டுப்பாடு அந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மனுஷனுக்கு பெரிய எதிரி யார்? ஒரு மனுஷனுக்கு அவனோட சுயம்தான் பெரிய எதிரியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த சுயத்தை கட்டுப்படுத்துறது எவ்வளோ முக்கியமாக இருக்குன்றதை இதில் கொடுத்துருக்காங்க. அதை இதோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறது ஒரு பெரிய காரியம், அதோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதை விட மனசை யார் கட்டி அதை அடக்கிறானோ அவன் தான் உத்தமன் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. மனசை அடக்கிறது அப்படின்னா என்னென்னா, மனதை அடக்குதல் என்பது சுயத்தை கட்டுப்பாட்டின் கீழ் வைப்பது, தீமைக்கு எதிர்த்து நிற்பது. மனதை அடக்கிறதுனா நமக்கு எதை பார்த்தாலும் ஆசை வரும். நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம், ஆசைகள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் வர ஆசைகள் எல்லாத்தையும் இது தீமை, இது நம்ம செய்யக்கூடாது, இல்லை இது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்ம எதை செய்கிறோன்றது தான் மனத்தை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த ஆசைகளை கட்டுப்படுத்துறது தான் நம்மளால் முடியாது. பட் ஆனால் அந்த ஆசைகள் வரும்பொழுது அதை வகை பிரித்து இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதை பிரிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். பிரிக்கிறதுக்கு நம்ம தேவனோட வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ணுற நம்ம உடுத்துகிற உடையாகட்டும், இல்லை நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் தேவனுக்கு பிரியமானதா, தேவன் இதை அங்கீகரிப்பாரா, தேவன் இதனால் மகிமைப்படுவாரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் ஒப்பிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி தீர்மானங்கள் எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதை இந்த சுயக்கட்டுப்பாடை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில் வெற்றி சிறப்பானா அல்லது முறியடிக்கப்படுவானா, அவன் வாழ்க்கையில் அவன் ஜெயிப்பானா, இல்லை அவன் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போகுமான்றது இந்த சுயக்கட்டுப்பாடை வச்சு தான் தீர்மானிக்கப்படுதான். அவன் அவனோட வாழ்க்கையில் இந்த சுயக்கட்டுப்பாடுன்ற குணத்தை வளர்த்துருந்தா அவன் கண்டிப்பாக ஜெயிப்பானா, இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எந்த வயசில் இதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இதை என்ன பண்ணணுமா, சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் கற்றுக் கொடுத்துடணுமா. அதே மாதிரி வாலிப பருவத்துலேயும் கற்றுக்கலாம். ஏன் ரொம்ப வயசானதுக்கப்புறம் சொல்லலை அப்படின்னா, சின்னதுலேருந்தே கற்றுக்கிட்டா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாலிப பிராயத்தில் இதை சுய கட்டுப்பாட்டின் வல்லமையை அப்பொழுதே முயன்று பெற்றிட வேண்டுமா. கஷ்டமாக தான் இருக்குமா, ஆனால் அந்த சின்ன பிள்ளையிலே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணுமா. கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் செல்ஃப் கண்ட்ரோலை பசங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. சுய கட்டுப்பாடு எல்லாத்துலேயுமே இருக்கணும். நமக்கு தெரியும், தூக்கத்துலையாக இருக்கட்டும், நம்ம பேசுகிற வார்த்தைகள், உணவு விஷயம், எல்லாத்துலேயுமே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஆனால் இதில் முக்கியமாக எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகளை பற்றியும் கோபத்தை பற்றியும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, பெரியவங்களும் வாலிபர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, வார்த்தைகளை கண்ணா பெண்ணான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்கன்னா, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியாக அவங்க ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பதட்டத்தில் பேசிட்டேன், நான் அப்போ ஒரு மாதிரி டென்ஷனில் இருந்தேன், நான் தப்புன்னு நான் பேசிட்டேன், உண்மையாகவே நான் அந்த அர்த்தத்தை நான் அதை சொல்லலை அப்படின்னு சொல்லி இதை அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸை, நான் நிதானமற்று இருந்தேன், உண்மையிலே நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. இதை நம்ம எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்கோம், உண்மையாகவே அந்த மீனிங்கை நான் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசிட்டு எக்ஸ்கியூசஸாக என்ன சொல்கிறோம், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். ஆனால் நம்ம எவ்வளோ ஈஸியாக லைட்டாக சொல்கிறோம்ல, நான் உண்மையாக தான் அப்படி பேசலப்பா அப்படின்னு நம்ம எவ்வளோ ஈஸியாக சொல்கிறோமோ அந்த மாதிரி ஈஸியாக காட் எடுத்துக்கிறது கிடையாதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை அதை லேசானதாக விட்டுவிடுவதில்லை. தேவன் அது அவ்வளோ ஈஸியாக பார்க்கறதில்லை. ஸோ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கவனமாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். தன் நாகையை அடக்காத மனுஷன் மதில் இல்லாத பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அப்போ வந்து ஒரு பட்டணத்துக்கு மதிலே இல்லைன்னா என்ன ஆகும்? யார் வேணாலும் வந்து அதை வந்து பிடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சேஃபே இல்லை. அது மாதிரி நம்ம வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வார்த்தைகளை நம்ம வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா கோபத்தை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. கட்டுப்பாடற்ற கோபமே வாழ்வின் பெரும் பங்காகிய தொந்தரவுகள், இதய வேதனைகள் மற்றும் எரிச்சல்கள் ஆகியவற்றிற்கு காரணமாக இருக்கிறது. துடுக்கான தீவிரமான அக்கறையற்ற ஒரு வினாடியின் வார்த்தைகள். அப்போ கோபம் வருது, அவங்க ஏதாவது பேசியிருப்பாங்க, அவங்க பேசி கூட முடிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இந்த மாதிரி அவங்க டிஃபைன் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம், கோபமாக பேசுகிற வார்த்தைகள், துடுக்கான தீவிரமாக அக்கறையே இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் நம்ம பேசுகிற அந்த வார்த்தை எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து அது ஒரு பர்சனை வந்து பாதிக்குது, எவ்வளோ உறவுகள் வந்து இதில் வந்து இதனால் பிரியுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடுப்பான துடுக்கான வார்த்தைகளினால் உடையப்பட்ட இருதயங்கள், பிரிக்கப்பட்ட நண்பர்கள், சிதைவுற்ற வாழ்க்கைகள் தான் எத்தனை. அப்போ நம்ம திடீர்னு நம்ம ஈஸியாக நம்ம ரொம்ப பேசுகிற இந்த வேர்ட்ஸால் எவ்வளோ உறவுகள் வந்து பிரியுது, எவ்வளோ மனஸ்தாபங்கள் உண்டாகுது அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து இந்த நேரத்துக்கு வந்து தேவையா, இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, இதை வந்து இந்த டைமில் நான் பேசினா இது கரெக்டாக ரீச் ஆகுமா. ஸோ இவ்வளோ காரியங்களை சிந்திச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேசுகிற வார்த்தைகளை நம்ம சொல்லணும்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வேளை மற்றவங்க வந்து நம்மகிட்ட கோபமாக பேசினா நம்ம எப்படி வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மௌனம் சாதிப்பது ஆச்சரியமான வல்லமை இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், மௌனமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தவங்க நம்மகிட்ட கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்னும் கோபமாக பேசினா அது என்ன ஆகும், இன்னும் அவங்க கோபத்தை முட்டி நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும், நம்ம எதாவது வார்த்தை விட்டுருப்போம், எங்கேயோ நம்ம எதிர்பார்க்காத இடத்துல போய் நிற்போம், அவ்வளோ பிரச்சனையாக நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். ஸோ ஒருத்தவங்க நம்மகிட்ட கோபமாக பேசினாங்க அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட பொறுமையாக நம்ம அவங்ககிட்ட பேசினோம் அப்படின்னா மௌனத்தால் சந்திக்கப்படும் கோபம் சீக்கிரத்தில் அடங்கிவிடும். இப்போ நம்ம மௌனமாக அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த கோபம் வந்து சீக்கிரமாக அடங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய நாவுக்கு வந்து கடிவாளம் வந்து கட்டணுமா. ஒரு பவுண்ட்ரியே இல்லாமல் நம்மளோட நாக்கு வந்து இருக்கக்கூடாதான். ஸோ இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க எவ்வளோ பேசினாலும் நான் இவ்வளோ தான் பேசுவேன், அதை தாண்டி நான் பேச மாட்டேன்னு சொல்லி ஒரு பவுண்ட்ரி வந்து எல்லாருமே ஒவ்வொரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையிலும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இது வந்து செயல்பாட்டு கொண்டு வர்றது கண்டிப்பாக நம்மளால் முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மனிதன் தன் சொந்த பலத்தினால் தன் மனதை அடக்க முடியாது. ஆகிலும் கிறிஸ்துவின் மூலமாக அவன் நிச்சயடக்கத்தை அடைந்துவிடலாம். இப்போ கிறிஸ்துவை நம்ம வந்து உதவி கேட்கும் போது கண்டிப்பாக வந்து அதே வந்து நமக்கு உதவி செய்வாங்க. நம்மளோட வார்த்தைகளை வந்து நம்ம தேவையில்லாமல் பயன்படுத்தாமல் அதனால் நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் யோசித்து நிதானமாக நம்ம தேவனுக்கு பிரியமாக நம்ம பேசுறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாங்க. ஆமென். இந்த சரி எப்படி தெரியும் தெரிஞ்ச ஒரு தேவனை சொல்லியிருக்காங்க. இப்போ வெத்தசாஸ்திரி பற்றி பேசுறது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரத்த சாட்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குடும்பம் முழுவதுமே மரிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கிபி 313 ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வாழ்ந்திருக்காங்க. இந்த குடும்பத்தாருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பியன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து பிப்பியானா. இன்னொரு குழந்தை ஃபஸ்ட்டு பேபி தான் பிப்பியானா, 2வது குழந்தை பேர் வந்து மெட்ரினா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கிபி 313 நடந்த சம்பவம் இது போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பம். இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடவுளை அதிகமாக நேசித்து, அதிகமாக கடவுளுடைய வேலைகளை செய்து, கடவுளுடைய பின்பற்றி அதிகமாக வாழ்ந்த குடும்பம்.
இந்த நாடே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்தவ நாடாக இந்த நாடு இருந்துச்சு. அவங்க இந்த பிப்பியானா வீட்லேயும் அப்படி தான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக அவங்க இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது கிபி 361 வந்து கான்ஸ்டாண்டின் அவர் வந்து அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டுக்கு வர்றாரு. அவர் பேர் ஜூலியன். அந்த அரசர் வந்து அந்த நாட்டுக்கு வர்றாரு. அந்த அரசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய மாறுதலை அங்கே கொண்டு வராரு. என்னென்னலாம் மாற்றுறாருன்னா, அங்கே மத சிலை வழிபாடு, அப்புறம் வந்து ரோம தேவதைகளுக்கு வந்து கோவில் கட்டுறது, அங்கே ஒவ்வொரு நேரமும் ஆராதனை பண்ணுறது, விக்கிரக ஆராதனை பண்ணணும், இப்படி சொல்லி நிறைய மாறுதல் அங்கே வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கார். மக்கள் எல்லாம் அதுக்கு உற்சாகப்படுத்துகிறாரு. எப்படியாவது இவங்க விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுத்துகிறோன்னு சொல்லி நிறைய உற்சாகத்தோடு என்ன பண்ணுறாரு, அந்த காரியங்களை செஞ்சுட்டே வர்றாரு. இன்னொன்று, இதை எதிர்த்தவங்களையும் அவர் ரகசியமாக என்ன பண்ணுறாரு, கொலை செஞ்சுட்டே வர்றாரு. யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுறாரு, அவங்கள துன்புறுத்தி அவங்கள கொலை பண்ணிகிட்டே வர்றாரு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த பிப்பியானா வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவும் சோகமாக ஒரு சில காரியங்கள்லாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து கேட்குறாங்க, ஏன் அப்பா அம்மாவும் சோகமாக இருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்போ வந்திருக்க கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சட்டம் போட்டிருக்காரு, நம்ம வந்து அந்த அவங்களுடைய சிலைகளையும் அவங்க தேவர்களையும் நம்ம வழிபடணுமா, அப்படி இல்லைன்னா அந்த நாட்டை விட்டு நம்மளை துரத்திடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இவங்க அப்பாவை மட்டும் துரத்துவாங்க, இவங்களெல்லாம் துரத்த மாட்டாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, நாங்களும் உங்கள் கூட வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னை மட்டும்தான் துரத்தணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்தை பிரித்து அப்படி வந்து அவங்க பழி வாங்கிறதுக்காக ஒரு ஆளாக குடும்பத்துலேருந்து பிரிக்க இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா இந்த காரியத்தை சொல்கிறாரு. அப்போ அந்த நேரம் அந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்க, குடும்பமாக சேர்ந்து ப்ரேயர் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம பரலோக நாட்டுக்கு நம்ம கண்டிப்பாக போவோம், அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை சகித்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பிப்பியானா வீட்டுக்கு வந்து ஒரு சில அதிகாரிகள் வந்து வராங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை என்ன பண்ணுறாங்க, திரும்ப கேட்குறாங்க, நீங்கள் அந்நிய தேவர்களை வழிபடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஆராதனை செலுத்தணும், தூபம் போடணும் அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ஒத்துக்காதனால அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வேறு தேசத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு காட்டு பகுதியில் அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவரை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் அவங்க பிள்ளைங்களுமே கடவுளுக்காக உறுதியாக நிற்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவையும் பிடிச்சிட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து ஜெயிலில் நிறையா துன்பப்படுத்துகிறாங்க, அவங்க சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ துன்பப்படுத்தியும் அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணுறாரு, அவங்க தலையை வெட்டி கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்து அவங்க தலையையும் வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து 2 பிள்ளைங்களும் அனாதையாக விடப்படுறாங்க. இவர் வந்து பிப்பியானோடைய அப்பா வந்து பெரிய செல்வந்தர், அவருடைய சொத்து பணம் எல்லாமே இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்துக்குது. இந்த பிள்ளைகளையும் அனாதையாக விட்டுடுறாங்க. அப்புறம் இந்த பிள்ளைகளையும் என்ன பண்ணணும், இந்த வழிபாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாரு. அப்போ அந்த கவர்னர் மாளிகையில் அந்த பிள்ளைங்க போகிறாங்க. பார்த்திங்கன்னா சுற்றி மக்கள் நிறைய கூட்டமாக நிற்கிறாங்க, நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இந்த பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான். இவங்க போகிறாங்க, போய் நிற்கிறாங்க. அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து எங்களுடைய தேவர்களை தான் வணங்கணும், வழிபடணும் அப்படி சொல்லும்போது அந்த சின்ன பாப்பா சொல்லுது, இல்லை நாங்கள் மரித்தாலும் மரிப்போமே தவிர உங்கள் தேவர்களை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. அவர் அந்த பிள்ளைகளை போட்டு ரொம்ப கோவப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த கஷ்டப்படுத்துறதுலேயே அந்த சின்ன பாப்பா என்ன பண்ணுது, அந்த அதிர்ச்சியிலே அந்த டைமில் இறந்து போயிடுது. அப்போ இவ்வளோ பிப்பியானாக்கு தெரிஞ்சிச்சு தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவளுக்கு வந்து தைரியமாக இருக்கா. கடவுள் வந்து அவளுக்கு ஒரு நல்ல ஒரு நித்திரையை கொடுத்துருக்காரு, அதனால் அவள் பயப்படாமல் தைரியமாக இருக்கா. திரும்பவும் அந்த அதிகாரிகள் வந்து அந்த கவர்னர் கேட்குறாரு, உங்கள் வீட்டில் 3 பேரும் என்ன பண்ணிட்டாங்க,
அவங்க அப்பாவும் அந்த தேசத்தில் விட்டு அந்த அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அதனால் உங்கள் வீட்டில் 3 பேரும் இறந்து போயிட்டாங்க, நீ ஒரு ஆள் தான் இருக்க, நீயாவது எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு அந்த கவர்னர் சொல்கிறாரு. இல்லை நான் மனுஷனுக்கு கீழ்ப்படிகிறத பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறது தான் நல்லது, அதனால் நான் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி அந்த பாப்பாவும் சொல்லுது. அப்போ அந்த பாப்பாவுக்கு அவர் அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு, என்ன பனிஷ்மெண்ட் தராருன்னா, ஜீசஸ் வந்து ஜாட்டியாலேயே அடித்தது போல் உன்னையும் ஜாட்டியாலே அடித்து தான் நாங்கள் சாகடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாப்பா சொல்லுது, பரவாயில்ல, எனக்காக மரித்த கிறிஸ்து ஜாட்டியால் அடித்தது போல் என்னையும் நீங்கள் ஜாட்டியால் அடிங்க, நான் கடவுளுக்காக நான் மரிப்பேன்னு அது தைரியமாக சொல்லுது. அப்போ அந்த பாப்பாவை என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போய் ஜாட்டி எடுத்து ஃபுல்லாக ஜாட்டியாலே அந்த பாப்பாவை அது சாகிற வரைக்கும் அதை அடித்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அடிச்சுட்டே இருக்காங்க. அதுவும் அந்த நேரத்தில் ரத்தம்லாம் நிறைய லாஸ் ஆகி அதுவும் அந்த இடத்துல இறந்து போகுது. அப்போ இந்த கடைசியாக அந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, மோட்சத்திற்கு செல்கிற வழி வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப இருட்டான ரொம்ப கஷ்டமான பாதையாக அது இருக்குது. அப்படி நீங்கள்லாம் யோசிக்கிறீங்களா? அப்படி திங்க் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்த ஒரு உலகம் இருக்குது, அடுத்த பரலோகம்னு ஒரு காரியம் இருக்குது. அது கண்டிப்பாக அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது இந்த கஷ்டம் துன்பம்லாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக அந்த மகளை வந்து காட் என்ன பண்ணுவாங்க, அணைச்சிருப்பாங்க, ஆறுதல் படுத்தியிருப்பாங்க. 2ஆம் வருகையில் கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்துக்கே ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கடைசியாக அதில் முடிக்கிறாங்க. தேவன் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓய்வு தெரியல பிக்கே தக்காவா எப்போதும் ஒரு நாள் பார்த்து